61 வயதில் 3வது திருமணம் செய்யும் அமீர் கான். என்ன காரணத்தினால இவருக்கு 61 வயசுல 3வது திருமணம்? இவருக்கு இதுக்கு முன்னாடி பண்ண 2 திருமணம் என்னதான் ஆச்சு? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் ரொம்பவே பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அமீர் கானை பற்றி சொல்லவே தேவை கிடையாது. இவர் பாலிவுட்ல மிகப்பெரிய ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்படி இருக்க சூழ்நிலையில இவருக்கு 61 வயசு ஆகுது. இவருக்கு 3வது திருமணம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இணையத்துல சொல்லிட்டு வராங்க. இது உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருமே ஒரு சில இடங்கள்ல சொல்லியிருந்தாங்க. அப்படி எதுல சொல்லியிருந்தாங்க, என்னதான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் கரண்ட்லி டிராவலிங் இன் த யூஎஸ். த நியூஸ் அபவுட் த மேரிட் இஸ் ட்ரூ. இட்ஸ் ஆன் ஜூலை 5 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நான் இப்போ டிராவலிங்ல இருக்கிறேன் அமெரிக்காவில். நான் நியூஸ்ல சொல்றது மாதிரி கண்டிப்பா நான் அவங்கள ஜூலை மாதம் 5ஆம் தேதி கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நிறைய நியூஸ் சேனல்கள் இதை குறித்து இவங்களுக்கு ஜூலை 5ஆம் தேதி கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக பேசிட்டு வராங்க. சரி, 3வது திருமணம் பண்ண போறாருல அமீர் கான். அப்படி இவங்களுடைய 2 திருமணம் என்னதான் ஆச்சு அப்படி நம்ம பார்க்கும்போது அமீர் கானோட முதல் மனைவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீனா தாத்தா. இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நடிகை கிடையாது, ஒரு செலிபிரிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. இவங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜும் கிடையாது. இவங்க 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் கான் வீடு இருக்குல்ல, அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இவங்க வாடகை வீட்டில் இருந்திருக்காங்க. என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் கான் பக்கத்து வீடுனால எட்டி எட்டி பார்த்துருக்காங்க. 2 பேர்த்துக்குமே லவ் ஏற்பட்டிருக்குது. அந்த லவ் காரணத்தினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணுறாங்க. எப்போ திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ஏப்ரல் 1986 அமீர் கானோட 21 வயசுல திருமணம் பண்ணுறாங்க. அதுவும் அவங்க அமீர் கானோட வீட்டை தாண்டி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரியா? அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. மகன் ஜூனை கான், அவர் இப்போ நடிகராக இருக்காங்க. மகள் ஈரா கான், அவங்க இப்போ உதவி இயக்குனராக இருக்கிறாங்க. எப்போ பிரிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிசம்பர் 2002 அப்போதான் அவங்க பிரிஞ்சாங்க. கிட்டத்தட்ட 16 வருடம் இவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரியா? அவங்களுடைய பிரிவுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க 2 இடத்துக்கும் இடையான ரொம்ப ஒன்றும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான் அவங்கள எடுத்துக்கிட்டா ஒரு பெரிய நடிகர். அவர் அப்பப்போ வெளியூரில் நடிக்கிறது எல்லாமே இருக்கும். அதனால இவங்க 2 இடத்துக்கு இடையான கொஞ்சம் பிரிவினைகள் ஏற்பட்டுச்சு. அவங்களுடைய திருமண பந்தங்கள் மொத்தமாக முடிவுக்கு வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 முடிவு எடுக்கிறாங்க. நம்ம இனி பிரிஞ்சிருவோம், ஒரு நல்ல நண்பர்களாக இருப்போம், தொழில் ரீதியாக ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சேர்ந்து ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அமீர் கான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன உளைச்சலில் ஈடுபடுறாங்க. ஏன்னா முதல் மனைவியில், அதுவும் காதல் திருமணம், கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபீலிங் இருக்க தான் செய்யணும். அமீர் கான் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருமே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, நான் அதிகமாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்னுடைய மனைவி பிரிஞ்சு போன அதை தாங்க முடியாமல் நிறைய ட்ரிங்க் பண்ணேன், மன உளைச்சலில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் 2வது திருமணம் எப்போ பண்ணுறாங்க, அவங்க மனைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரண் ராவ். இவங்க ஒரு திரைப்பட இயக்குனர். சரியா? அதாவது திரைப்பட இயக்குனரும் சரி, திரைப்பட தயாரிப்பாளரும் சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமீர் கானை வச்சு இவங்க படம் எடுக்கிறாங்க. எப்போ படம் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 எடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 சரியா? ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு இவங்க மொத்தம் ஒரு 80 நாட்கள் தான் படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கால்குலேஷன் போட்டு வச்சுருந்தாங்க. இது என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த படம் எடுக்கிறதுக்காக
300 நாட்கள் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட 10 மாசம் ஆயிடுச்சு. சரியா? ஏன்னா நெறைய வெப்பநிலைனாலயும், அதிகமான மழை காரணத்தினால நெறைய வந்து தடங்கல் வந்து ஏற்பட்டதுனால, இது வந்து 10 மாசம் ஆச்சு. படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லகான். அந்த படத்துல தான் அமீர் கான் நடிச்சிருந்தாங்க. அதுல தான் இவங்களும் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து 2000ல எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அமீர் கானோட முதல் மனைவி 2002ல தான் பிரியறாங்க. அப்புறம் அமீர் கான் வந்து ரொம்ப ஷேடா இருக்கிறத பார்த்து இவங்க ஒரு நட்பு ரீதியா பழக ஆரம்பிச்சாங்க. சரியா? அமீர் கானுக்கு நெறைய ஆறுதல்கள் சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டிருந்தாங்க. அது நாளடைவுல என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய காதல பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அமீர் கானுக்கு என்ன தோணுச்சு, சரி நம்மளுடைய வாழ்க்கையில இவங்க வந்தாங்கன்னா, நம்மளுடைய மனக்கசப்பு எல்லாமே போயிரும். நல்ல ஒரு லைஃப் அமையும் அப்படிங்கிற மாதிரி திருமணம் பண்றதுக்காக அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. திருமணம் பண்றாங்க. எப்ப திருமணம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28 டிசம்பர் 2005ல திருமணம் பண்றாங்க. சரியா? இவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு ஒரு குழந்தை பொறக்குறாங்க. என்ன குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மகன். மகன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாத் ராவ் கான். 2011ல வந்து பிறந்தாங்க. எப்படி பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகத்தாய் இருக்குல்ல, வாடகத்தாய் மூலமா பெத்துக்கிட்டாங்க. சரியா? இவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு சண்டையும் இல்லாம ரொம்ப வந்து ஃப்ரீயா போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021ல ஜூலை மாசம் இவங்களும் 16 வருஷம், ஒரு 15லேருந்து 16 வருஷம் இவங்க கூட வந்து வாழ்ந்திருக்காங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் வந்து வெளிப்படையா சொல்றாங்க, நாங்க பிரியிறோம். எனக்கு சுதந்திரம் தேவை அப்படிங்கிற மாதிரி யாரு அமீர் கானோட 2வது மனைவி சொல்லி என்ன பண்றாங்கன்னா, டிவோர்ஸ் குடுக்குறாங்க. அவங்களுக்கு இடையான நெறைய விஷயங்கள் பேசிக்கிட்டாங்க. அமீர் கானோட 2வது மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நம்ம பார்ட்னரா இருப்போம். நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்குமே வந்து அமீர் கானோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிறாங்க. அமீர் கான் எங்க திருமணம் நிகழ்ச்சிகள்ல போனாலும் சரி, அவங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ல ஏதாவது நிகழ்ச்சியா எடுத்தாலும் சரி, அமீர் கானோட 2வது மனைவி ரொம்ப சப்போர்ட்டிவா கூடவே நிக்க தான் செய்றாங்க. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங்ல வந்து இருக்கிறாங்க. சரியா? இப்படி இருக்க சூழ்நிலையில அமீர் கானுக்கு 2வது திருமணமும் மொத்தமா புட்டுக்குச்சு. சரியா? அப்புறம் அவர் வந்து ரொம்பவே மன உளைச்சல்ல ஆளாயிட்டாங்க. நம்மளோட 2 திருமணம் இப்படி ஆயிடுச்சு. நம்மளுடைய குழந்தைங்க நம்ம கூட இல்ல. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தாட்ல இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் யார் அறிமுகம் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் கானோட 3வது காதலி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். காதலியோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌரி ஸ்பாட்ராட். இவங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 47 வயசு ஆகுது. ஆல்ரெடி இவங்களுக்கு திருமணம் ஆச்சு. ஒரு குழந்தையும் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. தனியா தான் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம்ல, மேக்கப்லாம் பண்ணி குடுப்போம்ல, அந்த மாதிரி. பெரிய சலூன் கடையும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து அவங்க தொழில்கள்ல ஈடுபடுறாங்க. அமீர் கானுக்கும் இவங்களுக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமீர் கானோட தற்போது தயாரிப்பு நிறுவனத்துல இவங்க வந்து பணியாற்றிட்டு வராங்க. சரியா? மேக்கப் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க வந்து ஈடுபட்டுட்டு வராங்க. அப்படிதான் வந்து அமீர் கானுக்கும் இவங்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி அமீர் கான சந்திச்சிருக்காங்க. 25 வருஷம் கழிச்சு மீண்டும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் கான் கூட சேர்ந்து பணியாற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேத்துக்கும் இடையான நெறைய பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லி பாண்டிங்ல வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து அமீர் கானோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இவங்களுக்கு எல்லாமே தெரிய வருது. அப்புறம் நாளடைவில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? லவ் பண்ணது மட்டும் இல்லாம, கிட்டத்தட்ட 1 1/2 வருஷத்துக்கு மேல லிவிங் டுகெதர் ஆட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க வீட்ல, அமீர் கான் வீட்ல. சரியா? லிவிங் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா அவங்க கூட லிவிங் டுகெதரா வாழ்ந்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து திருமணம் பண்ணாங்க. அதே மாதிரி இவங்களும் லிவிங் டுகெதராட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, அவார்டு ஃபங்ஷனா இருந்தாலும் சரி, அமீர் கான் கூட இவங்க போவாங்க. சரியா? அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லி பாண்டிங்ல இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அமீர் கானோட 60 வயசுல கூட அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுனாங்க. நெறைய விஷயங்கள்ல ஈடுபட்டிருந்தாங்க. இத குறித்து ஃபேன்ஸ் வட்டாரங்களையும் சரி, நெறைய நியூஸ் வட்டாரங்களையும் சரி, ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுட்டாங்க. எப்படின்னா, அமீர் கானோட 3வது திருமணம் நடக்க போகுது. அமீர் கான் 3வது ஒருத்தவங்கள கல்யாணம் பண்றாங்க, லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து பரபரப்பா பேசப்பட்டுச்சு. சரியா? இப்படி இருக்க சூழ்நிலையில
அமீர் கானே சொல்லிட்டாங்க ஒரு இதுல, நான் கல்யாணம் பண்ண போறேன், இவங்கள தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கௌரியை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வெளிப்படையா அவங்கள்ட்ட இருந்தே சொல்லிட்டாங்க. அதுவும் இவங்களுடைய திருமணம் எப்பதான் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 5ஆம் தேதி திருமணம் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பிரம்மாண்டமான முறையில கிடையாது. ஏன்னா இது 3வது திருமணம்னால ரொம்ப சிம்பிளா, அதாவது அமீர் கானோட ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், பெரிய பெரிய செலிபிரிட்டிகள்லாம் இருப்பாங்களா, அப்புறம் ஃபேமிலி ரிலேட்டிவ், இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து தான் இவங்க முன்னாடி வச்சு தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி திருமணம் பண்ண போறாங்களா கௌரி, அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், அப்புறம் வந்து அவங்களோட ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே மொத்தமா அவங்களோட சிம்பிளா ஒரு இதுல வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமான முறையில அப்படிங்கிற மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ வந்து யாருக்கு, அமீர் கானுக்கு 61 வயசு ஆகுது. கல்யாணம் பண்ண போற கௌரி அவங்களுக்கு 47 வயசு ஆகுது. சரியா? அமீர் கான் இப்போ 3வது திருமணம் பண்ண போறாங்க. இவங்களுடைய திருமணத்துக்கு முன்கூட்டி நம்மளுடைய வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க அமீர் கான் 61 வயசுல 3வது திருமணம் பண்ண போறாங்களா, இத பத்தி உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல, அத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா உங்களுடைய கருத்தை பார்த்து மத்தவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.